ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கேடி. ஜஸ்ட் இமேஜின், உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்க, அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ஏன் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்க இறந்த பிறகு அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி உண்மையாக நடந்த 3 ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. போன வருஷம் ஸ்கூல் லீவ் டைம் அப்போது என்னை என் பாட்டி வீட்டில் விட்டுட்டு என் அம்மாவும் அப்பாவும் 3 நாள் ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு விருப்பமே இல்லை பாட்டி வீட்டுக்கு வர. ஆனாலும் பாட்டிக்கு என்னை பார்க்கணும் போல் இருந்துச்சுன்னு என் அம்மாவும் அப்பாவும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. பாட்டிக்கு ஒரு 68 வயசு இருக்கும். அவங்களுக்கு சமைச்சு தர வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஒரு வேலையாள் இருக்காங்க. அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் பாட்டியும் மட்டும்தான். மொதல் நாள் எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. பாட்டிக்கிட்ட பேசிட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. 2வது நாள் மதியம் பாட்டி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. வேலையாளும் கிளம்பிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப போர் அடிச்சுது. சரி, கிச்சனில் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்லான்னு கிச்சனுக்கு போய் ஸ்நாக்ஸை தேடிட்டு இருந்தேன். கிச்சனில் ஒரு 1 வே கிளாஸ் இருக்கும். அது எப்படின்னா, கிச்சனுக்குள்ளே இருந்து பார்த்தா அந்த கிளாஸ் வழியாக வெளியில் இருக்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் வெளியிலேருந்து அந்த கிளாஸ் வழியாக பார்த்தா கிச்சனுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கிளாஸ். என் லைஃப்பில் அதுதான் ஃபஸ்ட் டைம். எல்லாம் வினோதமாக நடந்துச்சு. இப்போ நினச்சா கூட கை கால் எல்லாம் நடுங்குது. ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸை எடுத்து வைக்கும்போது பக்கத்தில் இருந்த பாக்ஸ் எல்லாமே தானாக கீழே விழுந்துச்சு. அங்கே வச்சுருந்த முட்டை கூட உருண்டு வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதை பார்த்து என்ன இது திடீர்னு இப்படி விழுகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் கீழே குனிஞ்சு சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். யாரோ என்னை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. சுத்தம் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது அந்த கிளாஸுக்கு வெளியே யாரோ என்னை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. கருப்பு கலர் உருவம் வெளியே நின்று என்னை பார்த்துட்டு இருக்கு. அது ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. நானும் ஆடாமல் அசையாமல் அதே கிளாஸ் வழியாக இந்த கருப்பு உருவத்தை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கருப்பு உருவத்து வாயில் ரத்தம் ஒழுகிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டை எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது அந்த உருவம் மறைஞ்சிருச்சு. எனக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பாட்டி ரூமுக்கு ஓடி போய் என் பாட்டி எழுப்ப பார்த்தேன். ஆனால் என் பாட்டி எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னேன். எங்கள் அப்பா அம்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க வந்து பாட்டியை பார்க்கும்போது தான் சொன்னாங்க என் பாட்டி இறந்துட்டாங்கன்னு. அப்போது அங்கே நின்றுட்டு இருந்தது யார்? பேயா இல்லை என் பாட்டியா? கடைசி சவாரி விட்டுட்டு வீட்டுக்கு வேகமாக வண்டி ஓட்டிட்டு டயர்டாக போயிட்டு இருந்தார் ஒரு ஆட்டோ டிரைவர். நைட்டு மணி 11க்கு மேலே ஆனதால் இதுக்கு மேலே இனி எந்த சவாரியும் வராதுன்றதுனால ரொம்ப டயர்டில் வீட்டுக்கு போய் தூங்கினா போதும்னு வேகமாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தார். ஒரு NH ரோடை கிராஸ் பண்ணி தான் ஊருக்குள்ளே போகணும். அப்படி ரோடை கிராஸ் பண்ண நிற்கும் போது தான் தூரத்தில் ஒரு பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு, உதவிக்காக இந்த நேரத்தில் தனியாக நிற்கிறத பார்க்குறாரு. ரோடு கிராஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட போய் வண்டி நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அந்த பொண்ணை பார்த்து, என்னாச்சுங்கம்மா இந்த நேரத்தில் தனியாக ஹைவேஸில் நிற்கிறீங்க, கூட யாரும் வரலையா அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு பயந்த குரல்ல, இல்லைண்ணா கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஃபோன்லையும் சார்ஜ் இல்லை, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன், 1/4 மணி நேரமாக இங்கே தான் நிற்கிறேன், எந்த ஒரு வண்டியும் வரல, என்னை எங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமாண்ணா? நான் நீங்கள் சொல்கிறத விட டபுளாக போட்டு தரேண்ணா, ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சி கேட்க, இவருக்கு இந்த நேரத்தில் எந்த சவாரியும் ஏற்ற மனசு இல்லை. ஆனாலும் இந்த பொண்ணை தனியாக இங்கே விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு வயசில் இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு, சரிம்மா வண்டியில் ஏறுங்க, எங்கே போகணும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, சோனாலி ரயில்வே கோட்டர்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உக்காருது. வண்டியும் கிளம்பிடுச்சு. கொஞ்சம் தூரம் போயிருக்கும். டிரைவரை நான் பேச்சு கொடுக்குறாரு. சரிம்மா இந்த நேரத்தில் எப்படி நீங்கள் தனியாக அவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்க, கார் எங்கே விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எதுவும் பேசாமல் அமைதியாக ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. டிரைவர் அண்ணாவும் விடலை. தொடர்ந்து, இந்த நேரத்தில் தனியாக ஹைவேஸ்லலாம் நிற்காதீங்க, அது சேஃப் இல்லைம்மா, அதுவும் வயசு பொண்ணாக இருக்க, இனி தனியாக எங்கேயும் வராதிங்கம்மா இந்த நேரத்தில் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் காதில் வாங்காமல் இரவு நேரத்தை, அதுவும் ஜில்லுன்னு அடிக்கிற காற்றை ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. 1/4 மணி நேரத்தில் வீட்டை ரீச் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு இறங்கிட்டு, எவ்வளோ ஆச்சுங்க நான் கேட்கும்போது, 300 ஆச்சுமா அப்படின்னு அவர் சொல்ல, அண்ணா என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ளே அப்பா கிட்ட வாங்கிட்டு வரேன்னு உள்ளே போச்சு. ரொம்ப லேட் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஆட்டோ டிரைவர். உள்ளே போய் ரொம்ப நேரமாகியும் வெளியில் வரலை. இவருக்கு இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திருச்சுன்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாரு. கதவை தட்டுறாரு, யாரும் வரலை. அப்போது டோர்பெல் அடிக்கிறாரு. ஒரு வயசான ஒருத்தர் வந்து கதவை திறக்கிறாரு. சொல்லுங்க,
யார் நீங்கள், என்ன வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இங்கே ட்ராப் பண்ணேன், பணம் எதுவும் கொடுக்காம உள்ள அப்பா கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க, வெளியவே வரல, கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன், ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த வயசானவர் உள்ள கையை நீட்டி அந்த பொண்ணான்னு கேட்குறாரு. இந்த ஆட்டோ டிரைவர் அண்ணாக்கு பெரிய ஷாக், நம்பவே முடியலை. இப்போ நம்ம கூட வந்த பொண்ணு ஃபோட்டோக்கு மாலையெல்லாம் போட்டு லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. பயப்படாதப்பா, என் பொண்ணு தான் அந்த NH ஆக்சிடென்ட் ஆகி 20 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டா. இப்படி 5-6 தடவை நடந்திருக்கு. லிஃப்ட் கேட்டு வர்றது, ஆட்டோ டிரைவர் கொண்டு வந்து விடுறதுன்னு. நான் உங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அனுப்பிடுவேன், எவ்வளோ ஆச்சுப்பா அப்படின்னு அவர் கேட்க, இவர் 300 ரூபாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஜோப்பில் இருந்து அந்த பணத்தை எடுத்து நீட்டும் போது குழந்தைய இழந்த தகப்பனோட வலி இந்த பெரியவர் கண்ணில் இப்போவும் தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு பணம்லாம் எதுவும் வேணாம் சார்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். எங்கள் அப்பா இறக்கும்போது தான் எனக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை வந்துச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்கள் அம்மாட்ட அவ்வளோ பணம் இல்லை. நானும் என் தம்பியும் சின்ன பசங்க, ஸ்கூல் கூட முடிக்கல. கொஞ்ச நாளையே கேன்சர் இருந்தனால மஞ்சக்காமாலையும் வந்துருச்சு. எங்கள் அப்பானால ரொம்ப முடியலை. எங்கள் அம்மா எங்கள் ஊர்லேயே சின்ன டவுன் தான், அந்த ஊர்லேயே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. எங்கள் அப்பாவோட கடைசி நேரம் நெருங்கிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கையில் காசும் இல்லை. அப்பாவுக்கு வேற இப்படி எங்களை எப்படி வளர்த்த போகிறோம்னு கவலை வேற. அதனாலேயே 3 நாளாக அவங்க தூங்கவே இல்லை. எங்கள் அப்பாவும் 3 நாளாக சீரியஸாக இருந்தார். எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப முடியல. நான் என் தம்பியை ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லிவிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு. அம்மா பெட்டில் படுத்து தூங்கும்போது நான் பெட்டுக்கு கீழே உட்காந்து என் அப்பா என் சின்ன வயசில் என் கூட விளையாண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. கண்ணை மூடி திறக்கும்போது என் அப்பா பெட்டுக்கிட்ட நின்று என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தார். அவரை பார்த்தா அவருக்கு ஜாண்டிஸோ கேன்சரோ இல்லாத மாதிரி இருந்தார். ரொம்ப ஹெல்த்தியாக அவரோட 30 வயசில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருந்தார். அவரையே கண்ணை சிமிட்டாமல் ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தேன். இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னால் கண்ணை சிமிட்டாமல் இருக்க முடியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே என் அப்பா மறைஞ்சிட்டாரு. அப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து என் அம்மாவுக்கு ஃபோன் வந்துச்சு. என் தம்பி தான், நான் தான் எடுத்தேன். அவன் அழுதுகிட்டே அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னான். அப்போது நான் பார்த்தது அப்பா தானா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். டாடா பாய், இட்ஸ் கேடி.